ஆடி அமாவாசைக்கு முதல் நாள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா, விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எங்கள் பூஜை ரூமை நல்லபடியாக சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். வீட்டில் மொதல் நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்டவ்வு மற்ற எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம நான்வெஜ்லாம் செஞ்சுருப்போம். நான்வெஜ் அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடாது. இது முதல் நாள் முன்னே பழைய சாதம், அதை எப்போயுமே நாங்கள் காக்காய்க்கு எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அடுக்கி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், தண்ணி நிறைஞ்ச குடத்துல பிடிச்சி வச்சுருக்கிறேன். நைட்டு நேரத்தில் நம்ம தண்ணியை நிறைஞ்ச குடத்துல பிடிச்சி வைக்கணும். அப்படி பிடிச்சா தான் லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் ஆடி அமாவாசைக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அந்த பூஜை ரூம் இந்த மாதிரி ஒரு சின்ன பலகை மாதிரி வச்சு நாங்கள் ஒரு கபோர்டு அடித்து வச்சுருக்குறோம். இந்த கபோர்டில் அங்கே பாருங்களேன், அம்மா, அதாவது அம்பிகை, அப்புறம் நீலதாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாமி, அப்புறம் விநாயகர், இந்த 3 ஸ்டிக்கர் படங்கள், அந்த ஃபோட்டோஸ் எங்கள் வீட்டில் இருக்குது. இது தங்கமயில் கொடுத்தது. இது கோயிலுக்கு போகும்போது நீலதாட்சி அம்மன், அப்புறம் விநாயகர் பிள்ளையார்பட்டியில் நாங்கள் விநாயகர் படம் வாங்கினோம், அதனால் அது வச்சுருக்கோம். இது காசி தீர்த்தம் ஆல்ரெடி அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நைட்டு கழுவிட்டு இம்மீடியட்டாக கொஞ்சம் நேரத்தில் நைட்டில் வெறும் இதாக வைக்கக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டை துடைச்சிட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கிறேன். பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி விளக்கு பொருத்துவான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த வேலையை செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆண்டவனுடைய அனுக்கிரகம் நம்ம வீட்லேயும் நம்மளை சுற்றி இருக்க எல்லா வீட்லேயும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். நம் முன்னோர்களை நினைத்தும் சாமி கும்பிட்டு நம்ம காக்காய்க்கு படையல் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்காக தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மார்னிங்கே நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரு சொல்லணும்னு தோணுச்சு. எப்போயுமே நான் இந்த டைமில் இப்படி வீடியோ போட மாட்டேன். ஏன்னா வீட்டில் சில பல ஒர்க் இருக்கிறதுனால பண்ண மாட்டோம். இப்போ பண்ணது உண்மையிலேயே நான் நைட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சதில் காலையில் கடவுள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதை என்னால் உணர முடிந்தது. என் குழந்தை சின்ன குழந்தையில, அதாவது குழந்தை பிறக்கும்போது ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி நான் பார்த்ததே கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸை. அதே மாதிரி சிரித்தாங்க. அதாவது குழந்தை பிறக்கும்போது சிரிப்பாங்களோ, கடவுள் சிரிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த பாப்பாவுக்கு இன்றைக்கி 5th ஸ்டாண்டர்ட் போகிறாவ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற 5th ஸ்டாண்டர்டில் நான் அந்த பிறந்தப்போ பார்த்த ஸ்மைலிங்கையும் இன்றைக்கி தான் பார்த்தேன். அது மாதிரி இடையில நான் எப்போயுமே பார்த்தது கிடையாது. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டு நல்லபடியாக க்ளீன் பண்ணி அந்த சாமியை வரவழைக்கும் விதமாக நல்லபடியாக பூஜை ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இப்படிலாம் வச்சதுனால தான் அந்த சாமியோட அனுகிரகம் நேரடியாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் இம்மீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நல்லபடியாக பண்ணிக்கோங்க. இந்த அமாவாசைன்னு இல்லை, எல்லா அமாவாசைக்கும், ஆடி அமாவாசைக்குன்னு இல்லை, எல்லா அமாவாசைக்கும் நம்ம நல்லபடியாக சாமியை வரவழைக்கும் போது சாமி நம்ம வீட்டில் தங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உண்மையான ஒன்று. அதனால் எல்லோரும் செஞ்சு பார்த்து பலனடைஞ்சுக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நல்லபடியாக பெனிஃபிட் அடையலாம். கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்குள்ள அமாவாசையை நல்லபடியாக கழிக்கலாம். கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்யூ.